ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்ன எப்படின்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ரெடி பண்ணப்பல இன்றைக்கி எங்கள் வீட்டில். அதுக்கு நான் ஆரோக்கியா பால் எடுத்தேன், 1/2 லிட்டர் பால் எடுத்தோம். எடுத்து ஒரு பாத்திரத்தை ஊற்றி அப்புறம் கேஸை பற்ற வச்சாச்சுங்க. பற்ற வச்சு பாலை காய்க்க ரெடி பண்ணியாச்சு. பால் ஒரு சைடு காஞ்சிட்டு இருந்தோன்னே நல்லா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சு கலக்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டோம். பால் கொதிச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு சைடில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு கிளாஸில் போட்டு பாலில் மிக்ஸ் பண்ணதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா பால் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொதி வந்துட்டு இருந்துச்சு. அதனால் அதை பார்த்துட்டு ஒரு பவுல் எடுத்தோம். பவுலில் கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் பால் சூடாக வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே அந்த கஸ்டர்ட் கொஞ்சம் எடுத்து பால் எடுத்து கஸ்டர்ட் இதில் கொஞ்சம் ஊற்றி கலக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பால் எடுத்தோம். ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ண நல்லா கட்டியோட மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. கஸ்டர்டில் அந்த பப்புள்ஸ் மாதிரி வரக்கூடாது. அது மாதிரி நல்லா கட்டிக்கிட்டே விக்ஸ் வச்சு கண்டிட்டு அதுக்குள்ளே பால் ரெடி ஆகிட்டு பால் ரெடி ஆனால் சீனி போடணும். உங்களுக்கு தேவையான சீனி உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாகனா உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சீனி போட்டுக்கிடுங்க. சரியா? ஏன்னா எங்கள் டேஸ்ட்டுக்காண்டி எவ்வளோ 2 கரண்டி சீனி போட்டோம். பார்த்துக்கிட்டு நாங்கள் சீனி போட்டோம். நல்ல சூடு வந்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து கொஞ்சம் கட்டியாரமாக கிண்டி முடிச்சுட்டு அதுக்குள்ள இருந்தால் பார்த்தீங்கன்னா கிண்ணோடனே கஸ்டர்டு ஊற்றியாச்சு. அதில் ரெடி பண்ண எடுத்து பால் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம். நல்லா கட்டி ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். கிண்ட நல்லா கட்டி ஆகிடுச்சு. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கையை எடுக்கக்கூடாது. அப்புறம் லைட்டாக ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் லைட்டாக ஊற்றணும். ஏன்னா ஃப்ளேவருக்காண்டி தான். மிச்சபடி ஆப்ஷன் தான். உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். நல்லா கட்டி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி கட்டியாக செக் பண்ணுற பாருங்கள் எப்படி கட்டியாக இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி. இது நானும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் பண்ணோம். இதில் அது பண்ணி ரெடி பண்ணோம். அப்புறம் ரெடி ஆகிடுச்சு கஸ்டர்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிற வேண்டியது தான். இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃப்ரூட்டு கட் பண்ணி போடணும். மாதுளம்பழம் அப்புறம் ஆப்பிள் எல்லாம் ஃப்ரூட்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ரெடி பண்ணி போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரூட்டு கட் பண்ணி போடுறோம். மாதுளம்பழம் அதிகமாக போட்டோம். நான் கொஞ்சம் போட்டு அதனால் டேஸ்ட்டு பார்த்தாச்சு. டேஸ்ட்டு பார்த்தோம். சரி, செம்மையாக சூப்பராக வந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. நீ பார்க்கலாம். பாத்திரம் அதில் எனக்கு நீங்கள் பாத்திரம் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்க? இல்லைங்க, பாத்திரத்தை மாற்றியாச்சு. கிண்டிட்டு நாங்கள் எங்கே கொண்டு போனோம்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்துட்டுனா அங்கே போயிட்டோம். அதில் அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்லான்ட்டு அங்கே ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் போட்டு ரெடி பண்ணோம். அது கூட திராட்சை பழமும் போட்டாச்சு. போட்டு அதனால் என்ன பண்ணோம், கூலிங் காட்டி கொஞ்சம் சின்ன பவுலில் எடுத்து வச்சுட்டோம். நாங்கள் அந்த சின்ன பவுலில் வைக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல. அது மாதிரி நானும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற வீடியோவும் எடுக்க முடியல. அந்த அதில் கிண்டி வச்சோடு சரி தாங்க. அப்புறம் அர்ஜென்ட்டாக எங்களுக்கு வேலை வந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டர்டு யாரெல்லாம் வீட்டில் கிண்டி சாப்பிட்ருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்